சகல வல்லமை படைத்த என் தேவனே, உன்னை ஆராதிக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, எம்மை சுமக்கிறவர் நீர், என்னை தாங்குவதும் நீர், என்னை ரட்சிப்பவர் அப்பா. நான் தினம் தினம் ஓடி சம்பாதித்த பணங்கள் என்னை விட்டு நீங்கிக் கொண்டே இருக்கிறது அப்பா. என்னால் எந்த ஒரு வேலையையும் எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்து முடிக்க முடியவில்லை அப்பா. என் தேவனே, இந்த தருணத்தில் உன் பெயரை உச்சரிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஆண்டவரே. அப்பா, நீ எனக்கு வந்த எல்லா பிரச்சனைகளையும் உன் கரங்களால் தகர்த்தெறிந்தவர். அப்பா, எனக்கு வந்த எல்லா தீராத நோய்களையும் நீ தீர்த்து வைத்தவர். எனக்கு இப்போது ஒரு சுமை இருக்கிறது ஆண்டவரே. அந்த சுமையை நான் உனக்கு சொல்லப் போகிறேன் ஆண்டவரே. அப்பா, நான் எவ்வளவு உழைத்தும் என்னால் என் கடன்களையும் எனக்கு இருக்கும் பண பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ள முடியவில்லை ஆண்டவரே. உமக்கு தெரியும் என்னுடைய கஷ்டங்கள், என்னுடைய கவலைகள், என்னிடம் இருக்கும் எல்லா பிரச்சனைகளும். ஆண்டவரே, நீ அறிவாய். ஆண்டவரே, உம்மிடத்தில் மட்டும் நான் கேட்டுக்கொள்கிறேன். இந்த உலகத்தில் யாரிடமும் கேட்கக்கூடாத விஷயங்களையும் கேட்க முடியாத விஷயங்களையும் யாராலும் தந்துவிட முடியாத விஷயங்களை அப்பா நீர் எமக்கு தந்திருக்கிறீர். நீர் எனக்கு உதவி செய்திருக்கிறீர். நீர் என்னை காத்திருக்கிறீர் தேவனே. இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு பிள்ளையின் பண பிரச்சனைகளையும் நீர் அறிவீர். அவர்களின் தேவைகளையும் நீர் அறிவீர். பெற்ற பிள்ளை ஒரு பொருளை ஆசையாக கேட்கும் பொழுது அந்த தகப்பனார் வாங்கி கொடுக்க முடியவில்லை. காரணம், அவன் ஏழை அல்ல அப்பனே. அவன் தலையில் இருக்கும் அந்த பணச்சுமை அவனை வாங்க விடவில்லை. அப்பா, அந்த நேரத்தில் அவனுக்கு அந்த சந்தோஷம் கெட்டு போகிறது. ஒரு தாய் தனது மகளுக்கு ஆசையாக ஒரு ஆடை வாங்க முடியவில்லை. அவளும் ஏதோ ஒரு வகையில் கடன் சுமையை அனுபவிக்கிறாள் தேவனே. அப்பா, நீ பெரும் திரளான அன்பு கொண்டவன், தூய சக்தியால் நிரம்பிய தேவன். உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை அப்பனே. உன்னால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை தேவனே. அப்பா, நான் உன்னிடத்தில் மன்றாடி கேட்கிறேன் தேவனே. என் அப்பனே, இங்கு இருக்கும் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு ஒரே ஒரு வழிதான். ஆண்டவனே, உன்னுடைய கிருபை. உன்னுடைய கிருபையால் கிடைக்கும் அந்தஸ்தும் பணமும் இங்கிருக்கும் எல்லா பண சுமைகளையும் தீர்த்து எங்களை நல்லதொரு வழியில் நடத்தும் ஆண்டவரே. இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு பிள்ளையும், ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு வயதானவரையும், ஒவ்வொரு இளைஞர்களிலும், ஒவ்வொரு வாலிப பருவத்தில் உள்ள ஆண் பெண் அனைவரின் தேவைகளையும் அறிந்து உம்முடைய பரிசுத்த கரத்தினால் அவர்களின் பண சுமையை நீக்கிவிடும் அப்பா. அவர்களுக்கு இருக்கும் பண பிரச்சனைகள் அனைத்தையும் நீக்கி எரித்து விடும் அப்பா. அப்பா, இங்கு எல்லா பொருளும் கிடைத்துள்ளது. ஆனால் தேவனே, உண்மையான அன்பு மட்டும் கிடைக்கவில்லை. அந்த பரிசுத்தமான அன்பை எங்கள் மீது காட்டும் ஐயா. எங்கள் மீது இரக்கப்படும் ஐயா. உன்னை நினைக்காத நாட்களும் உண்டு. உன்னை நினைத்து போராடிய நாட்களும் உண்டு. ஆனால் தேவனே, நாங்கள் உனது பிள்ளைகள். எங்களை மன்னித்து, நாங்கள் தெரியாமல் செய்த தவறுகளை மன்னித்து, இந்த பிரச்சனைக்கு காரணமான ஒவ்வொரு துளி, ஒவ்வொரு நிமிடத்தையும், ஒவ்வொரு அணுவையும் நீ சரியாக திருத்தி அமைத்து தேவனே என்னுடைய வாழ்க்கையை சீரமைத்து தருவீராக. பரலோகத்தில் இருக்கும் எந்தன் பரிசுத்தமான தேவனே, முழு மனதுடன் இந்த பரிசுத்தமான நாளில் உன்னை வேண்டிக் கொள்கிறேன். என் தேவனே, என்னுடைய அனைத்து பிரச்சனைகளையும் இந்த ஒரு காணொளி முடிவில் நீ முடிவுக்கு கொண்டு வர வேண்டும். தேவனே, என்னுடைய அனைத்து பண சுமைகளையும் எனது அனைத்து பிரச்சனைகளையும் நீ ஒற்றை விரலால் முடித்து வைக்க வேண்டும். என் அன்புள்ள தேவனே, இந்த வேண்டுகோளை உன்னிடத்தில் அன்போடு ஒப்படைக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொரு குழந்தையும், ஒவ்வொரு பிள்ளையின் பண சுமை, பண பிரச்சனைகளை நீக்கி தங்காமல் செல்லும் செல்வங்களையும் நீ கட்டி காத்து எங்களையும் நல்வழிப்படுத்தி நல்லதொரு சிந்தனையோடு, நல்லதொரு ஆளுமையோடு வாழும் மனிதர்களாக மாற்ற உம்மிடத்தில் எம்மை ஒப்படைக்கின்றோம் தேவனே. பரிசுத்த ஆவியானவர் நீர் என்னை வழிநடத்தும் ஐயா. இந்த ஜெபத்தை உன் கரங்களில் நான் ஒப்படைக்கின்றேன் தகப்பனே. ஆமென்.